கர்த்தரை நம்புறேன், கர்த்தரை தான் நம்பிட்டு இருக்கேன். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இந்த வேளையில் அடின ஒரு சாட்சி இருந்த தேவனுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு அகலம் அடியின் குடும்பத்தை கண்மணி போல பாதுகாத்து வந்தார். அடியின் மனைவியும் அடியின் மகன் ஜசாந்தையும் அடியின் தாயாரும் சகரும் எல்லாத்தையும் கண்மணி போல பாதுகாத்து வந்தார். வேலை ஸ்தலத்திலும் தேவனோடு கூட இருந்து எந்தவித ஆபத்துகளோ போல நேரிடாதபடி பாதுகாத்து வந்தார். கர்த்தர் தான் மகிமைப்படுவதற்காக ஆமென். கடந்த வருடம் கண்மணி போகிற காத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நடத்த வல்லமுள்ளவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். புதிய வருஷத்தில் புதிய நன்மைகள் நிரப்பும்படியாக ஜீவனப்பமாக்க கர்த்தர் நல்லாவும் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துபாய் தேசத்துக்கு வந்து 8 மாதமாச்சு. இந்த சபைக்கு 6 மாதமாக வந்துட்டு இருக்கேன். இந்த அழைச்சிட்டு வந்தவங்க மகேஷ் பாரிக்கில்ல 2 பேரும் இருக்கும். நன்றி. ஒரு 20 நாளைக்கு பின்னாடி எனக்கு மூக்கில் அடிபட்டுச்சு. எனக்கு ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போகிறது கம்பெனியில் ஒத்துழைக்க மாட்டேன்ட்டாங்க. ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு நான் படுத்திருந்தேன். எனக்கு எந்த வலியெல்லாம் குறைஞ்சிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு ஆண்டவர் கிருபையால் நல்லா இருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வருடம் முழுவதும் என்னையும் என் ஃபேமிலியும் கர்த்தர் கண்மணி போல் காத்துக்கணும். அதற்காக கடவுளுக்கு நன்றி. அதே விதமாக சிறப்பாக எங்கள் தம்பி கல்யாணத்தையும் என் மச்சான் கல்யாணத்தையும் ரொம்ப சிறப்பாக கடவுள் முடிக்க செய்த கிருபை செய்தோ அதற்காக நன்றி. அதே விதமாக எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு குழந்தை பாக்கியத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொள்கிறோம். நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்து வருகிறோம். அது நல்லபடியாக கடவுள் எங்களுக்கு கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு ஜெபித்து வருகிறோம். அதற்காக கடவுளுக்கு நன்றி. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் கடந்த வருடம் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி. நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. சொன்னது போல் ஆண்டவர் எங்களை கடந்த வருடத்தில் எங்களுக்கு நல்ல ஒரு 2வது ஆண் குழந்தையும் எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்க உதவி செய்தாங்க. எல்லா குறைவிலும் கர்த்தர் எங்களை நிறைவாய் நடத்தி இந்த புது வருடத்தில் கூட நாங்கள் சர்ச் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணும்படி ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டு சாட்சி முடிக்கும். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கடந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார். அதற்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். வேலையில் நல்ல பதவி உயர்வு கொடுத்தார், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். சம்பள காரியத்திலும் நல்ல உயர்வு கொடுத்தார், அதற்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 1 மாதமாக புதிய வேலைக்காக நல்லா ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ரெஸ்பான்ஸ் ஒன்றும் சரியாக கிடைக்காதனால வர ஜனவரி மாதம் நாங்கள் ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இந்த சூழ்நிலையில் எப்படியாவது நாங்களும் ஒரு சாட்சியாட்டு நம்ம சமுத்திரம் சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டு நல்லா ஜெபித்தோம். நேற்று தினத்தில் ஒரு கம்பெனியில் இருந்து உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் என்னையும் மனைவி குழந்தை மனைவியோட அடியனோட உடன் பிறந்த சுற்றத்தர உறவினர்கள் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் சுகம் ஜீவன் பலன் கொடுத்து இம்மட்டுமாய் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து வந்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபையினால இரக்கத்தினால ஐஸ்வர்யத்தினால எங்களை இம்மட்டுமாக ஆசீர்வதித்த தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் அடியனுக்கும் அடியனையும் அடியனின் குடும்பத்தையும் இம்மட்டுமாய் பாதுகாத்து ஆசீர்வதித்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆண்டிலும் கர்த்தர் சொந்தமாக ஒரு வீடு வாங்க கர்த்தர் உதவி செய்தார். என் மனைவி ரட்சிப்புக்குள் வர கர்த்தர் உதவி செய்தார். என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட ஜெப விண்ணப்பம் வாங்கிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். இந்த வருஷம் எனக்கு கல்யாணத்தை நடத்தி கொடுத்தாங்க. அப்புறம் செப்டம்பர் மாதம் யூஏக்கு வந்தது விசிட் விசாவில் வந்தேன். 30 டேஸில் வந்து விசிட் விசாவை எம்ப்ளாய்மெண்ட் விசாவை இது பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் அம்மாவோட விசா, சகோதரனோட விசா, குடும்பத்தில் சந்தோஷம், நிம்மதி. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நாமக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் முன்னே நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நம் அப்பா அம்மா அண்ணன் யாருமே என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படவில்லை. அதுக்காக ஜெயிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதுமாக கர்த்தர் எங்களோடு இருந்து எல்லா காரியங்களிலும் நேர்த்தியாக முடித்து கொடுத்தாங்க. இந்த வருடத்தில் என் கணவருக்கு பிடிச்சமான வாகனத்தை, என்னோட ஆப்ரேஷன் மற்றும் எல்லா சுக துக்கங்களையும் என் கூடவே இருந்தாங்க. எங்கள் குடும்பத்து கூடவே இருந்து எல்லா விதமான பொல்லாப்புக்குலேருந்து விலக்கி காத்துக்கொண்டு எங்கள் போக்கு வரத்தை ஆசீர்வதித்து எங்களோடு இருந்தாங்க. இந்த தேசத்துக்கு எங்களை கடந்து வர செஞ்சாங்க. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். கர்த்தர் அடியனையும் மனைவி பிள்ளைகளையும் மட்டுமாய் கிருபையாய் காத்து வருகிறார். என்னுடைய குடும்ப தேவையெல்லாம் கர்த்தர் சந்தித்து வருகிறார். கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன். அதோடு கூட என்னுடைய பிஸ்னஸிலும் கூட அதிகமான நெருக்கப்பட்டேன். ஆனால் அந்த நெருக்கப்பட்ட நிலைமையிலும் நான் கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். என்னுடைய நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். அதற்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த வருஷம் 1வது தேதியில் எனக்கு வாக்குத்தத்தமாக உபாகம் 7:15 எனக்கு தந்தார். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி
எனக்கு அநேக பலவீனங்கள் வந்த போதிலும் அந்த பலவீனங்களின் மத்தியில் கர்த்தர் எனக்கு அந்த நோய்களெல்லாம் நீக்கி எனக்கு வேண்டியான நல்ல சரீர சுகபல ஜீவனை தந்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இப்போ எந்திரிச்சு நிற்கிறவங்களுக்கு மட்டும்தான் சந்தர்ப்பம். தயவுசெய்து அதோட நிறுத்திக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த எங்களுடைய வாழ்நாள் முழுக்க எங்களுக்கு போதுமானவராக இருந்த, முக்கியமாக எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவரை தாங்கி வருகிற கிருபைக்காக நன்றி. முக்கியமாக என்னுடைய அண்ணன் குடிப்பழக்கத்தில் இருந்தாலும் அவருடைய கிருபை தாங்கி வருகிறது. அவருக்கு கர்த்தர் ரட்சிப்பார் என்ற விசுவாசத்தில் நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். மற்றும் எங்களுடைய குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரும் ரட்சிப்புக்குள்ளே வர கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட அதற்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தரை கண்மணி போல பாதுகாத்து கொண்டார். அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் ஜூலை மாதத்திலே என்னுடைய மனைவியுடைய தலையில் ஒரு மேஜர் சர்ஜரி நடந்தது. அந்த நாட்களிலே நான் மிகவும் சோர்ந்து போயிருந்தேன். சபையார் யாரும் எனக்காகவும் குடும்பத்துக்காக ஊக்கமாக ஜெபித்தீர்கள். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் காத்து கொண்டார். ஆண்டவருடைய பார்வையிலே மனைவியுடைய ஜீவன் அருமையாயிருந்தபடியானால் கர்த்தர் மீண்டும் ஜீவனோடு காண உதவி செய்தார். கர்த்தர் தந்த 3 பிள்ளைகளுக்காக, வயதான தகப்பனாருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டும் யாவரையும் கர்த்தர் சுகமாய் காத்து கொண்டார். குறைவுள்ளோன் ஆனாலும் ஆண்டவர் நிறைவாய் புல்தரையில் நடத்துகிறார். அந்த நாட்களிலே என்னை விசாரித்த, எனக்காக ஜெபித்த யாவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நாங்கள் குடும்பமாய் ஆண்டவருக்கு உண்மை உத்தவமாய் சாட்சியாக ஜீவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. God help me in my exams. And he help me in other things. Thank you. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் போதுமானவராக இருந்தார், நடத்தினார். என்னுடைய அப்பாவுடைய இழப்பு இருந்தாலும் எதிர்பார்க்காத அந்த அப்பாவுடைய இறப்பிலே நாங்கள் ஓடிப்போய் வசனத்தை பார்த்த பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி அன்றைய தினம் அந்த கேலண்டரில் கர்த்தருடைய வார்த்தை என்னை வந்து சமாதானம் கொடுத்தது. 2வது காரியமாக அப்பா இறந்த பொழுது எல்லாரும் சோர்ந்திருந்த பொழுதிலும் அன்று இரவே எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து நாங்கள் ஜெபத்தில் இருந்து எல்லாரும் தேற்றி கொண்டோம். அது மாத்திரமல்ல, அவருடைய ரட்சிப்பை குறித்து ரொம்ப வேதனையாக இருந்தேன். போராட்டம் அதிகமாக இருந்ததால், ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும் போராட்டம் இருந்தாலும் கர்த்தர் 3 தடவை ஒரே வார்த்தையை திரும்ப 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 பேசி என்னை அவருடைய ரட்சிப்புக்குரிய காரியத்தை எனக்கு தெளிவுபடுத்தினார். அதனால என்னுடைய இருதயம் சமாதானம் அடைந்தது. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கழிந்த மாதம் 14ஆம் தேதி டெர்மிஷன் கொடுத்தாங்க. நான் ஊரில் இருக்க வேண்டியது. கடவுளின் பெரிதான கிருபையினால் இன்று உங்களோடும் அடியானை இந்த சாட்சியை நடத்துவதற்காக கிருபை செய்த கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. கடைசி இந்த 2 பேர் மட்டும்தான். தேவனுக்கு நன்றி. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் என்னோடு இருந்தால், நிறைய பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருந்து வழிநடத்தினார். வருடமும் அதே எதிர்பார்க்கிறார். கடைசியில் கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அடியனோடும் அடியனுடைய குடும்பத்தாரோடும் கூட இருந்து பாதுகாத்து கொண்டார், வழி நடத்தினார். எல்லா காரியத்திலும் கூட இருந்து பாதுகாத்து கொண்டார். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் உபகாரங்களுக்காகவும் அடியேனும் அடியனுடைய குடும்பத்தாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். ஆமென். பிரதர் லாரன்ஸ் அவங்க சபை குறிப்புக்காக ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. பிரதர் லாரன்ஸ். எபனேசராயிருந்த நம்முடைய தேவன் என்னோடு கூட மட்டுமா இருப்பதற்காக நான் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, ஆம் என்றும் மாமன்றும் இருக்கிற தேவனே, அப்பா உம்முடைய சன்னிதானத்திலே ஆண்டவரே இன்றைக்கு நடக்கின்றதான இந்த திருமண காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். அப்பா செல்வத்தின் திருமணத்துக்காகவும் ஆண்டவரே 3ஆம் தேதி நடக்கப் போகிறதான பரந்தாமனின் தம்பி குமரனின் திருமணத்துக்காகவும் ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய கிருபையானது அப்பா, உம்முடைய பிரசன்னமானது அப்பா இந்த குடும்பங்களோடு இருக்கத்தக்கதான விதத்திலே அப்பா கர்த்தருக்குள் கட்டப்பட்ட ஒரு குடும்பமா இந்த குடும்பங்கள் இருக்கத்தக்கதாய் உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம். அப்பா அதே விதமாக ஆண்டவரே திரு அன்பரசு ஆண்டவரே விபத்தினாலே முதுகுத்தண்டில் உள்ள பாதிப்பு முற்றிலுமாக நீங்கி பூரண சுகம் பெறுவதற்காக ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா சுகத்தை தருகிற தேவனாகி நீர் ஆண்டவரே பூரண சுகத்தை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்பா அந்த விபத்திலே ஆண்டவரே இந்த டிரைவரான அந்த அசீசுக்காக
அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. போலீஸ் கேஸில் இருந்து விடுதலை பெறத்தக்கதான விதத்திலே உதவி செய்யுமாறுமே நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, சபையிலே பல சாட்சிகளை கேட்க உதவி செய்தீரே, அதற்காக உமக்கு